தொடர்ந்து இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ் வணக்கம். தாவேகாவுடைய இந்த அறிவிப்பால தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது அப்படின்னே பார்க்கலாமா? நிச்சயமாக தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள சூழலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் 3 அணிகள், இன்னும் சீமானோடு சேர்த்தால் 4 அணிகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 4 துருவங்களாக, அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதே போல விஜய் தலைமையிலான, அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி, மற்றொன்று சீமான் அவர் தனித்து நிற்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த 4 பேரும் கூட்டணி அமைத்து தனித்தனியாக அவர்கள் தங்களுடைய 2020 சட்டமன்ற தேர்தலை அணுகப் போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த செயற்குழு கூட்டத்திலே முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. அது முன்பு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த போது, அப்போது இனி அந்த கதவு மூடப்பட்டது, இனி அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது, பாஜக இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தான் தற்போது விஜய் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வ அந்த 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே முழு அதிகாரம் விஜய்க்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் தலைவருக்கே, அதாவது விஜய்க்கே வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் இணையவில்லை. அதாவது பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதிவு செய்யப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சிகள் யாரும் இணையவில்லை. அவர் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியிலே மாநாடு போட்டு அறிவித்திருந்தார், நாங்கள் அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் என்று சொல்லி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மனதில் கொண்டுதான் அவர் அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் என்று அப்போது பரவலாக பேசப்பட்டாலும் கூட, நாங்கள் விஜயுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இல்லை என திருமாவளவன் அவர்கள் பல பேட்டிகளில் தெரிவித்து விட்டார். காரணம், அவர் ஒரு அன்டெஸ்டட், அவருடைய வாக்கு சதவீதம் என்ன, அவரது கொள்கை என்ன, அவரது செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, இது எதுவுமே தெரியாது. அவர் முதலில் தேர்தல் அரசியலில் நிலைத்து நிற்கட்டும், அதன் பிறகு கூட்டணி வைப்பதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் என்று தெளிவுபட தெரிவித்து விட்டார். எனவே இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஒரு 3வது அணி அமைக்க இருப்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல திமுக, அதிமுக 2 பேரும் வருவாக அவர்கள் தலைமையிலே அவர்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரும் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திமுக சார்பில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று தென்னை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்று தலைப்பிடப்பட்டு அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். மற்றொரு புறம் அதிமுக வரும் 7ஆம் தேதியிலிருந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் EPS கோவையிலிருந்து தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இதுபோல ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கான பணிகளை ஆயத்தம் செய்து வரக்கூடிய நிலையில விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் அடுத்த மாதத்திற்கு பிறகு அவர்கள் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். விஜயினுடைய அந்த படம், ஷூட்டிங் உள்ளிட்ட அந்த அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விட்டது. இந்த சூழலில் இனி முழுமையாக கட்சி பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தப் போவதாக விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். எனவே அந்த செய்தியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையிலே நடிகர்கள் அரசியலுக்கு வருவது புதிது கிடையாது. இதற்கு முன்பு பல நடிகர்கள் வந்திருக்கின்றார்கள், அரசியலில் நிலைத்திருக்கிறார்கள், ஆட்சி பிடித்திருக்கிறார்கள், முதலமைச்சராக ஆகியிருக்கிறார்கள். எனவே அந்த வரிசையில் விஜய் வரப்போகிறாரா, அல்லது அரசியலுக்கு வந்து காணாமல் போன பல நடிகர்கள் இருக்கிறார்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த வரிசையில் போவாரா என்பதையெல்லாம் அவரது பயணமும் அவரது தேர்தல் யுக்திகளும் அவரது தொடர்ந்து மக்கள் செயல்பாடுகளும் தான் தொடர்ந்து தீர்மானிக்கும். எனவே இந்த தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில நாங்கள் போட்டியிட போவது இல்லை என்று
முன்பே அறிவித்து விட்டார்கள். அதற்கு முன்பு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டிருந்தாலும் கூட அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் போட்டியிடவில்லை. ஆங்காங்கே அவரது ஆதரவாளர்கள் சுயேட்சையாக நின்று போட்டியிட்டார்கள். அதிலே ஒரு 40க்கும் மேற்பட்டோர் சில இடங்களில் ஊராட்சி மன்ற தலைவராக, அதே போல கவுன்சிலராக, இது போன்று வார்டு மெம்பராக எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். தமிழகம் முழுவதும் கணிசமான எண்ணிக்கையிலே விஜயுடைய ரசிகர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய வாக்கு வங்கி 10%, 15% இல்லை ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த முறை விஜய் தனித்து களமிறங்கக்கூடிய காரணத்தால் தமிழக சட்டமன்ற அந்த தேர்தல் களம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுகவோ திமுகவோ யார் பெரும்பான்மை பெற்றாலும் கூட, அதாவது அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தையும் பல அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், விஜய் அவர்கள் பல தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெறுவார். எனவே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இருக்காது. பெரும்பாலும் தொங்கு சட்டசபை அமைவதற்குத்தான் வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது என்றும் சொல்கிறார்கள். எனவே தமிழக தேர்தல் வரலாற்றில் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். இதே போன்றது ஒரு தேர்தல் 2006 நடைபெற்றது. அப்போது நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் இது போன்ற ஒரு முக்கிய விஷயத்தை வகித்திருந்தார். தமிழகத்தின் பல சட்டமன்ற தொகுதிகளில் கணிசமான பல வாக்குகளை பெற்றிருந்தார். அவர் நின்ற இடத்தில் அவரே வெற்றி பெற்றிருந்தார். பல இடங்களில் அதிமுகவின் தோல்விக்கும் சில இடங்களில் திமுகவின் தோல்விக்கும் அவரது வாக்குகள் காரணமாக இருந்தது. எனவே அது போன்ற ஒரு ரோல் ஃபேக்டராக இவர் இருப்பாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகையை அவருடைய ரசிகர்கள் மட்டுமின்றி புதிய அரசியலை விரும்பக்கூடியவர்கள், அதாவது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி போதும், திமுக ஆட்சியும் பார்த்து விட்டோம், அதிமுக ஆட்சியும் பார்த்து விட்டோம், புதியவர்கள் ஆட்சிக்கு வரட்டும் என்று சில பேர் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் விஜயை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தரப்பில் வைக்கக்கூடிய விமர்சனம், கட்சி அறிவித்து 2 ஆண்டுகளாக போகிறது, தற்போது வரை அவர் தேர்தல் களத்துக்கே வரவில்லை. ஒரு மக்களை சந்திப்பதற்கோ மக்களுடைய பிரச்சனைக்கோ போராடாதவர் எப்படி சினிமாவுக்கு கால் ஷீட் கொடுக்கிறாரோ அது போலத்தான் தேர்தலுக்கு தற்போது கால் ஷீட் கொடுத்திருக்கிறார் என்றும் கூட விமர்சனங்களை வைக்கிறார்கள். எனவே அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் சரிபாதியாக இருக்கின்றது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவான ஒரு தேர்தலாக அமையுமா அல்லது அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த 2026 தேர்தல் களம் என்பது தற்போது 4 முனை போட்டிகளாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கூட்டணி, அதே போல சீமான் ஒரு பக்கம் நிற்கிறார். எனவே 4 பக்கமாக தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்களும் இனி தினசரி பல பகுதிகளில் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடியும். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.